உங்களுடைய ராசி அதிபதி ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துலதான் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் 8ஆம் இடத்துல உச்சம் பெற போறார். அந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி அன்பர்கள், இந்த ராசி அன்பர்களுக்கு அவர்களினுடைய வேலையில ஒரு அந்தஸ்து அங்கீகாரம் கிடைத்தாலும் கூட தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு 8ஆம் இடத்துல உச்சம் பெறது இவர்களினுடைய சொத்துக்கள் அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவீங்க. வேலையில நெருக்கடிகள் வந்தாலும் இந்த 2026ல இந்த தனுசு ராசி அன்பர்கள் வேலையை விடக்கூடாது. விட்டுட்டீங்க அப்படின்னா உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 2026 புத்தாண்டிற்குரிய பலன்கள். இந்த 2026ல வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான், சனி பகவான், ராகு கேது இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்றது ஒரு முக்கியத்தன்மை வாய்ந்த ஒரு மாற்றமாக இருக்கும். ஏன்னா இந்த வருட கிரகங்கள் தான் இந்த வருட பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகங்கள். இதுல இந்த சனி பகவான் மீன ராசியில இருக்கிறார். இந்த சனி பகவான் இந்த வருடம் முழுவதுமே மீன ராசியில தான் இருக்க போறார். இந்த ஜூலை மாசம் வரைக்கும், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். அந்த வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவானின் தன்மையாகப்பட்டது ஃபர்ஸ்ட் ஆஃப் இயல்பு நிலையில இருக்கிறாரு. ஜூலைக்கு மேல சனி பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார். இது எப்ப நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது மாதம் 11ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 11 அன்னைக்கு அந்த சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வர்றார். ஆக மொத்தம் இந்த சனி பகவான் 2 விதமாக தான் செயல்பட போறார். ஒண்ணு இயல்பு நிலையில ஃபர்ஸ்ட் ஆஃப் செயல்பட போறாரு, செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா வக்ரத்தோட செயல்பட போகிறார். இதுதான் இந்த 2026ல சனி பகவானினுடைய தன்மைகள். அடுத்து மிதுன ராசியில குரு பகவான் வருடம் ஆரம்பிக்கும் போதே வக்ரத்தன்மையோடு தான் இருக்கிறார். இவர் எப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அந்த மிதுன ராசியில அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் மாதம் 10ஆம் தேதி அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு மட்டும்தான் இயல்பு நிலையில இந்த மிதுன ராசியில இருக்க போறார். அடுத்து 2ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி உச்ச நிலைக்கு போறார், அதாவது கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். இதுதான் இந்த குரு பகவானினுடைய தன்மைகள். அந்த உச்ச நிலைக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் அந்த கடக ராசியில கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். திரும்ப அதிசாரம் பெறுகிறார். அதாவது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக மொத்தம் இந்த குரு பகவானின் தன்மை 2026ல 3 விதமான ஒரு ராசிகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு தன்மைகளை பெறுகிறார். இந்த குரு பகவானின் தன்மைக்கு அடுத்து அந்த ராகு கேது அவங்கதான் அந்த நிழல் கிரகங்கள். இந்த நிழல் கிரகங்கள் வருடத்தின் இறுதியில, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி, டிசம்பர் 6 தேதி அன்னைக்கு இந்த ராகு கேது, அதாவது ராகு பகவான் அந்த கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து அந்த கடக ராசிக்கும் பெயர்ச்சியாகி போறாரு. ஆக மொத்தம் இந்த ராகு கேது பாத்தீங்கன்னா வருடம் முழுவதுமாகவே அந்த சிம்ம ராசியிலையும் கும்ப ராசியிலையும் இருந்து வருடத்தின் இறுதியில தான் டிசம்பர் மாசம் தான் அவங்க பயிற்சியாகி போறாங்க. அதனால இந்த வருடத்துல மெயினா பாத்தீங்கன்னா சனி பகவானும் குரு பகவான் தான் நிறைய மாற்றத்தை கொடுக்க போறாங்க. ராகு கேது அதே தன்மையிலே இருந்து வருடத்தின் இறுதியில தான் மாற்றம் கொடுக்க போறாங்க. அதனால இது என்னென்ன ராசி என்பர்களுக்கு எந்த விதமான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 அப்படின்னு பார்க்கும்போது அந்த 2026இன் பலன்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 2026ல ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல உச்சம் பெறுறது, அதுவும் ஒரு 4 மாதங்களுக்கு மட்டும் இந்த சூழ்நிலைகள் இந்த 2026ல. அதுக்கப்புறம் குரு பகவான் அக்டோபர் மாதத்துல அந்த அதிசாரம் பெற்று 9ஆம் இடத்திற்கு பயணிக்க போறார். இதனால இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த 4 மாதம் மட்டும் அதிகப்படியான பண நெருக்கடிகள், தேவையில்லாத விரய செலவுகள் இதெல்லாத்தையுமே சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த 2026ல இவர்களினுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் அதிகமாக பணத்தை கடந்த காலத்துல இழந்திருப்பாங்க, வருமானத்தை இழந்திருப்பாங்க,
தன்னுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு அந்த 7.5 சனியின் தாக்கம் அப்படின்றது 2024 வரைக்கும் மிக கடுமையாக இருந்தது. இந்த 2025ல இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய வேலையிலையும் ஒரு நிரந்தர தன்மையை பெற்றாலும் கூட அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அடைய முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த 2026 ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ இந்த வருடம் கொடுக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துலதான் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் 8ஆம் இடத்துல உச்சம் பெற போறார். அந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகளை நோக்கி பயணிச்சீங்க அப்படின்னா அதுலயும் நல்ல ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்துல தொழில் ரீதியான மறைமுக வருமானம் அப்படின்றது இந்த 8ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும்போது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த நேரத்துல உங்களுக்கு தேவையான சில மாற்றங்களை தொழிலில் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் வரும். இந்த காலகட்டம் இந்த 2026ல இந்த தனுசு ராசி என்பர்கள் அயராது உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஒரு ஓய்வு இல்லாமல் தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய வேலையிலையும் நிலைநிறுத்துவதற்காக ஏற்படக்கூடிய ஒரு கடின உழைப்பு இவர்களை ஒரு அபாரமான ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2026 இருக்கும். இந்த ராசி அன்பர்களுக்கு அவர்களினுடைய வேலையில ஒரு அந்தஸ்து அங்கீகாரம் கிடைத்தாலும் கூட ஜூன் மாதத்துல இருந்து அந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் கிடைத்த பதவியில ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்காது. அந்த நேரத்துல ஒரு சின்னதா ஒரு மன நெருடல் இருக்கும். ஏன்னா நம்ம ஏதாவது தவறான ஒரு இடத்திற்கு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் பத்தி நீங்க எந்த விதமான ஒரு சிந்தனைகளும் வேண்டாம். இருக்கக்கூடிய வேலைகளை அப்படியே தொடர்ந்து செய்துட்டு வாங்க. அந்த குரு அதிசாரம் பெறும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால அந்த வேலையில நெருக்கடிகள் வந்தாலும் இந்த 2026ல இந்த தனுசு ராசி என்பர்கள் வேலையை விடக்கூடாது. விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சில தேவையில்லாத நிதி நெருக்கடிகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ல குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நேரம். நிறைய தனுசு ராசி அன்பர்கள் கடந்த காலத்துல ஒரு 3 வருடத்துல பாத்தீங்கன்னா திருமணம்லாம் நல்ல ஒரு ஏற்பாடுல நடந்து ஒரு நல்ல ஒரு பிரபகண்டாவா உங்களுடைய திருமண வாழ்க்கை இருந்தாலும் கூட அந்த திருமண உறவுகள்ல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், ஏண்டா இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள நம்ம நுழைஞ்சோம் அப்படின்ற மாதிரியாக சில ஏமாற்றங்களை அனுபவித்த இந்த ராசி என்பர்கள் இந்த 2026ல அந்த உறவுகள் ரீதியான சில முன்னேற்றங்களை அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குரு 8ஆம் இடத்துல உச்சம் பெறுறது இவர்களினுடைய சொத்துக்கள் அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவீங்க. அதாவது உங்களுடைய உடன் பிறந்தவர்கள்னால அந்த சொத்துக்கள்ல ஒரு ஷேரிங்க்கு வர்றதோ அவர்கள் உங்ககிட்ட ஒரு உரிமை போராட்டம் நடத்துறதோ இந்த மாதிரியாக எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தான் அந்த குரு உச்சமாகக்கூடிய ஒரு நேரத்திலையும் அந்த வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளையும் வருமே தவிர வேற எந்த விதமான உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவு அந்த மாதிரியாக எல்லாம் எந்த இழப்புகளும் இந்த 2026ல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படாது. உறவுகள் ஒரு சுமூகமான ஒரு அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். இப்ப 2025ல இவர்களுக்கு ஏதாவது ஒரு விவாகரத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தாலும் கூட இந்த 2026 தொடக்க காலத்தில் அதுல இருந்து ஒரு சுமூகமான ஒரு மாற்றங்கள் ஒரு மனமாற்றங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு நிலைகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். அதனால இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த குடும்பம் ரீதியான நிறைய மனமாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அது இந்த ராசி என்பர்கள் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்களை இந்த ஆண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரம். உற்பத்தி சார்ந்த ஒரு தொழில்ல இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த உற்பத்தி துறையில நிறைய ஒரு சேஞ்சஸை கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய
மார்க்கெட்டிங் உத்வேகம் பாத்தீங்கன்னா மிக அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால அந்த உற்பத்தி சார்ந்த தொழில்ல உங்களுடைய விற்பனை அளவு டைரக்ட் கிளையன்ஸாக மாறுவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். இதுவரைக்கும் ஒரு டீலர்ஷிப் ஏஜென்ட் மூலமாக விற்ற இந்த உற்பத்தி சார்ந்த தொழில்கள் எல்லாமே டைரக்டா சில பொருட்களை விற்பனை செய்வதற்கும் நீங்க ஒரு சுயமாக ஒரு ரீட்டைல் ஷாப் ஓபன் பண்ணுவதற்கும் உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கு. அடுத்து ப்ரொஃபஷனல் ஜாப் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள் டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், ஆடிட்டர்ஸ் இந்த மாதிரியாக அந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் ஒரு ஏற்றமிகு வருடமாக தான் இருக்கும். நீங்க உங்க துறையில ஒரு புது பொலிவோடையும் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தோடையும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பட் உங்களுடைய மன மாற்றங்கள் அப்படின்றது அந்த ஜூன் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு நெருடல்களை கொடுக்கும். உங்களுடைய பதவிக்கு உண்டான ஒரு மதிப்பு மரியாதை யாராவது கொடுக்காம விட்டுட்டாங்களோ, யாரும் உங்களை மதிச்சு எதுவும் செய்யலையோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தோன்றும். இது குருவினுடைய டிரான்சிட்னால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள். அதனால பெரிய அளவுக்கு நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம். பட் ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுலயும் டாக்டர்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உண்டான வளர்ச்சிகள் வெளிநாட்டுல அபரிமிதமாக இருக்கும். உங்களுக்கு உண்டான அந்த தேவைகளும், அதாவது நீங்க எப்பவோ அப்ளை பண்ணிருப்பீங்க, அதுக்குண்டான தேவைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாராவது மேற்படிப்பு, அதாவது வெளிநாட்டுல போய் மேற்படிப்புக்கு அப்ளை பண்ணி நீங்க படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் அதை தாராளமாக செய்யலாம். இந்த 2026 உங்களுக்கு மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அந்த குரு அதிசாரம் அக்டோபர் மாசம் பெறதுனால மேற்படிப்புக்காக இந்த ஆண்டின் இறுதியில் நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். இப்போ இந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தகுதியை மேலும் உயர்த்தி கொள்ளணும், அதற்குண்டான ஒரு சில விஷயங்களை ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வருடம் அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்துல வேலை பார்க்கிறவங்க, அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்கள், அடுத்து அரசியல்வாதிகள், இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். அந்த ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய, ஜூன் ஜூலைல இருக்கக்கூடிய அந்த 8ஆம் இடத்து அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா திடீர் பதவி வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு 6 மாசம் நீங்க ஒரு பதவியில இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள பறிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகலாம் இருக்கும். இதெல்லாமே அந்த திடீர் யோகத்தையும், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த உச்ச குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் யோகத்தையும் திடீர் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வேலையில மிகவும் கவனத்தோட இருக்கணும். வேலையில பாத்தீங்கன்னா ஒரு உடல் அசதிகள், உடல் பலவீனங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 4ஆம் இடம்ன்றது அந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடிய காலகட்டம்னால அந்த உடல் பலவீனங்கள் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். நான் அதெல்லாம் முதல்லயே சொல்லிட்டேன். அந்த அயராது உழைக்கணும், ஒரு கடின உழைப்பு அப்படின்றது இந்த 2026ல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். அந்த கடின உழைப்பாகப்பட்டது ஒரு ஓய்வில்லாத உழைப்பாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம். அந்த ரெஸ்ட்லெஸ் இருக்கும்போது அந்த கவனமின்மை அப்படின்றது அந்த இடத்துல உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நேரம். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வேலையில ரொம்ப கவனத்தோடையும் ஒரு பொறுப்போடையும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பொறுப்புகள், தனியாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், தனியாக ஒரு சிறப்பு தன்மைகள் வாய்ந்த ஒரு வேலையாக தான் உங்களுக்கு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நல்ல வளர்ச்சிகள், மாணவ பருவங்கள் தான் நினைத்ததை அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும், தான் நினைத்த படிப்பை அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த 2026 இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.